விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்கள் ரீதியாக. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த 3-4 மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம், நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸுங்கிறது இந்த கிரகங்கள் கொண்டு வரவே போகுது. அது உறுதியாக தெரியுது. இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு. பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுலேயும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு, சேலரிஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் 2025 பலன்களாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். முதலில் இருந்து ஆரம்பிப்போம். இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள் அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நம்மளை போட்டு படுத்துவதாகவும் இருக்கும். அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும். அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்க. தனுசு ராசிக்கு 2025 ஜூன் மாதம் தொழில் முனைவோர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு அப்படிங்கிறது குருவுக்கான வீடு. அதுலேயும் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாகவும் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸை இந்த தனுசு ராசி சேர்ந்தவர்கள் பார்த்துருப்பாங்க. பொருளாதார சிக்கல்கள், எடுத்த விஷயங்களை எடுத்தோம் முடித்தோங்கிற மாதிரி இல்லாமல் ட்ராக் ஆகுறது, இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கடந்தே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, ராகு கேது குரு எல்லாமே நகர்ந்துருச்சு. அது எல்லாமே மே மாதத்தோட எல்லா நகர்வுகளும் முடிஞ்சிருச்சுங்கும்போது அதுக்கான முழு அவுட்கம், ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு கிரகம் நல்லது பண்ணும், ஒன்று கெட்டது பண்ணும். இதில் குட்டி குட்டி கிரகங்கள்லாம் சீக்கிரமாக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன், சூரியன், சந்திரன், இது மாதிரிலாம். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவினுடைய பார்வையால் நிறைய நன்மைகள் அடைய போகிறீர்கள். உங்களுடைய ராசியின் அதிபதியே குரு தான். அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு? அவர் புதனுக்குரிய மிதுனத்தில் போய் உட்காந்துக்கிட்டு திரிகோண பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கிறார், தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். பொதுவாகவே குரு கோடி தோஷ நிவர்த்தி செய்து அடுத்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு திரிகோண பார்வையாக தன்னுடைய வீட்டையே பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நன்மையை தருவார். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபங்களை அள்ளலாம். ஒரு சில விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸில் லிட்டிகேஷனோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டாக்னண்ட்டாக இருக்குன்னா இப்போ அதை தீர்க்கறதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கான சரியான நபர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையை மொத்தமாக சால்வ் பண்ணி தருவாங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்தில் மிக பிரகாசமாக இருக்கிறது. இதில் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா, மற்றும் 2 சர்ப்பகிரகங்கள் இருக்குது. 1ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுவும் சரி, 7ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவும் சரி, சில புதிய மனிதர்கள் அறிமுகமாகும் பொழுது அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பக்கம் குரு உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான மனிதர்கள் அனுப்பும் பொழுது, இன்னொரு பக்கம் அதோடு சேர்ந்து கலைகளுமே வரும். அந்த கலைகளை நீக்கிவிட்டு நல்ல மனிதர்களிடமிருந்து நீங்கள் சகவாசம் வச்சுக்கணுங்கிற விஷயத்தில்
நீங்கள் அலர்ட்டாக தான் இருந்தாகணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றும். இந்த காலகட்டத்தில் இதில் ராகுவோடைய பொசிஷன் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டு ஸ்தானம். 9ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் நன்மைகள் அப்படிங்கிறது நிகழும். இந்த 2 ஸ்தானங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பக்கம் வந்து வெற்றிகளை தரக்கூடிய ஒரு இடத்திலும் இருக்குது. ஆனால் இதில் யாராச்சும் தெரியாத நபர்கள் வரும்பொழுது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இதற்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து அதனுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது 1, 7 நான் சொல்லியிருந்தேன். அது கிடையாது, 3ம் 9ம். ராகு வந்து 3ஆம் வீடும் கேது வந்து 9ஆம் வீட்டிற்கும் வராங்க. இந்த 3ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு வந்து உபஜயஸ்தானத்திற்கு வருவதனால் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு தான் மரியாதை, உங்களுடைய எஃபர்ட்ஸ்னால் தான் வெற்றி. ஆனால் யாராச்சும் ஒரு நபர் வந்து பெரிய அளவுக்கு பணம் கேட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணி தரங்கும்போது நீங்கள் உஷாராயிடணும். நீங்கள் வந்து உங்களை நம்பணும், உங்களுடைய முயற்சிகளை நம்பணும். அப்படி நம்பினால் இந்த ஜூன் மாதம் மிக எளிதாக நீங்கள் கடந்து விடலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து மாத பலன் தான். இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா எண்கணித ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ். உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான அந்த பொது பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு இலவச பொது பலன்களாக தான் இருக்க போகுது. குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொது பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது. மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது. பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு. ஸோ 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க, அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.